मिनिस्टर ने बुलाया। आपका नाम? अर्जुन। खोल दो। Excuse me. नाम क्या है? अर्जुन। हाथ ऊपर करो। आप जा सकते हैं। ठीक है ना मिस्टर अर्जुन? ஆமா சார். மினிஸ்டர் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. வாங்க போலாம். गुड मॉर्निंग सर। ஓ அர்ஜுன், வா வா. என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி செக் பண்ணிருப்பாங்க. என்ன பண்றது, என்ன பெத்தவங்களே வந்தாலும் அப்படிதான். அது ஒன்றும் தப்பு இல்லை சார். அவங்க கடமையை தானே செஞ்சாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமைக்கு அது ரொம்ப அவசியம். குட், யூ அண்டர்ஸ்டுட் மீ. ஓகே, தேங்க்யூ சார். சார், நீங்க வர சொன்னது நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு புரியுது. இந்தியன் ஏர்லைன்ஸா இருந்திருந்தா நீ இந்நேரம் வேலையில சேர்ந்திருப்ப. பட் ஐ வாண்ட் டு புட் யூ இன் சம் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் லைக் ஏர் இந்தியா, பேனம், ஸ்விஸ் ஏர். யூ டிசர்வ் இட் அர்ஜுன். ஏர் இந்தியா எம்டி கிட்ட பேசியிருக்கேன். அநேகமா நெக்ஸ்ட் வீக் ஆர்டர் கிடைச்சிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அர்ஜுன், நான் உன்னை இங்க வர சொன்னதே என்னுடைய சொந்த விஷயமா தான். எனக்கு ஒரே மக, பேர் ரத்னம். உனக்கு அவ்வளவு தெரியுமா? இல்ல சார். அம்மா இல்லாத பொண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாவே செல்லம் குடிச்சிட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. காலேஜில் படிக்கிற சில பசங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் அது என் பொண்ணுக்கும். ஒரு ட்ரக் அடிக்ட்ங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. சீக்கிரட்டா அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அதுல அவளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம போயிருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டா. இதுதான் லெட்டர். ஹாய் டாடி, நான் என் பாய் ஃப்ரெண்டோட ஸ்ரீநகர் போறேன். ஜஸ்ட் ஃபார் சைட் சீயிங். திரும்பி வர 2-3 நாட்கள் ஆகும். டோன்ட் வரி அபவுட் மீ டாடி. இப்படிக்கு ரத்னா. இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியிருக்கேன். வேற என்ன செய்யறது? ஆனா நான் அப்செட் ஆனது இன்னைக்கு காலையில தான். எனக்கு ஒரு போன் வந்தது. தீவிரவாதிகள் கும்பல சேர்ந்த ஒருத்தன் தான் என்கிட்ட பேசினது. என் மகளை அந்த கும்பல் தான் கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணுமா? அதை கொடுத்தாதான் அவளை விடுவாங்க. நம்ம நாட்டு எல்லைக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடம்னு சொன்னாங்க. ஏன் சார் இதை நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலையா? என் அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸை வச்சு அவங்களோட மோதினா என் மகளோட உயிருக்கே சில சமயம் ஆபத்தாயிடும். அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகாத பொண்ணு. நாளைக்கு பத்திரிகையில செய்தி வந்தா அதனால அவ வாழ்க்கையை பாதிக்கும். இன்னொரு பிரச்சனை, என்னோட அரசியல் அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. எதிர்கட்சிகளோட என்னுடைய கட்சியில தான் எதிரிகளே அதிகம். அவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா கதையே மாத்திருவான். என் மகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அர்ஜுன், will you please help me? நானா? நான் எப்படி சார்? அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு ரோடு வழியா போய் சேர முடியாது. ஒரு ஹெலிகாப்டர் இருந்தா சுலபமா அங்க போய் சேரலாம். ஓஹோ, அப்படின்னா பணம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ், பட் 5 லட்சங்கிறது அதிகம் தான். போனா போட்டோம். ஏன் சார், பணத்தை கொடுத்தா மட்டும் உங்க பொண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம உங்ககிட்ட ஒப்படைப்பாங்கிறதுக்கு என்ன சார் உறுதி? அதை பார்த்தா முடியுமா? ரிஸ்க் தான்.
எப்படியும் செஞ்சுதான் ஆகணும். ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொன்னேன். நீதான் என் மகளையும் என் மானத்தையும் காப்பாற்றணும். எனக்காக இதை செய்வியா?